சீமான் திரையிலிருந்து வந்தாரா, சிறையிலிருந்து வந்தாரா? என் மீனவனை அடித்தால் சிங்கள மாணவனை அடிப்பேன் என்று சொன்னதற்காக தேசிய பாதுகாப்பு சட்டம். உலக வரலாற்றில் கொஞ்சம் அமைதியா இருங்க. உலக வரலாற்றில் சேகுவேரா செய்யாததை, பிடல் காஸ்ட்ரோ செய்யாததை, யாசர் அராபத்தை செய்யாததை, ஹோசிமின் செய்யாததை, ஏன் பகத்சிங்கும் சுபாஷ் சந்திரபோஸும் செய்யாததை தன் கட்டிய மனைவியும் பெற்றெடுத்த பிள்ளையும் களத்திலே தன் இனத்தின் விடுதலைக்காக பணி கொடுத்த எங்கள் தலைவன் மேதகவே பிரபாகரன் என் சொந்த அண்ணன் என்று சொன்னதற்காக சிறைக்கு போய் சீமான் வந்தார். தேசிய பாதுகாப்பு சட்டம் ஒரு முறை அல்ல 3 முறை. யாரா சீமான்? தொடர்ச்சியா கருணாநிதி கைது பண்ணி போறாரு அப்படின்னு பார்க்கிறோம். தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் கொடியவை கொடியாக மாற்றி, தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் தலைவனை தலைவனாக மாற்றி, இந்திய தேர்தல் ஆணையத்தில் 8.2 விழுக்காடு வாங்கியிருக்காரு. A4 சீட்டோ துண்டு சீட்டோ பார்க்குற பழக்கம் இல்லை, சும்மா ரெஃபரன்ஸுக்கு தான். நாங்கள் எழுதி வச்சு என்னென்ன A4 சைஸா இருக்கு.